யாருமே எனக்கு தெரிஞ்சு இதுவரையிலும் ஒரு கிளட்ச் பிளேயர் அப்படின்னா, ஒரு டீம் தத்தளிக்கும்போது, நடுக்கடலா தத்தளிக்கும்போது, ஏதாவது ஒரு பாய்மர கப்பலாச்சும் வந்து ஒரு டீம காப்பாத்திட்டு போதா? அவரு தான் சிவம் டுபே. எப்பப்ப டீமுக்கு ரன் தேவையோ, எப்பப்ப எல்லாம் டீம் டவுன்ல இருக்கோ, நம்ம ஃபைனல்ல எக்ஸாம்பிளா வச்சா ஹர்திக் பாண்டியா கொஞ்சம் தடுமாறிட்டு இருந்தாரு. அவுட் ஆனதுக்கு அப்புறம் வந்தாரு. ஒரே ஓவர்ல 26 ரன் 24 ரன் அடிச்சுட்டு போயிட்டாரு. அதே மாதிரி நீ பவுலிங்லயும் ஒண்ணுமே பெருசா நம்ம அவர் அடி வாங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. 5 மேட்ச் பவுலிங் போட்டிருக்காரு இந்த வேர்ல்டு கப்ல. இந்த வேர்ல்டு கப்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 விக்கெட் எடுத்திருக்காரு. 8 ரன்னு சொல்றோம். அந்த 8 ரன் எவ்வளவு வேல்யூன்னு அன்னைக்கு அந்த மேட்ச் பார்த்தவங்களுக்கால மட்டும்தான் தெரியும். எப்படியும் ஒரு 37 கோடி பேர் மேட்ச் பார்த்தாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த 8 ரன் எவ்வளவு குரூசியல்னு. அதனாலதான் நம்ம செமிஃபைனலே வந்தன்ட்டு. அந்த மாதிரி பாகிஸ்தானோட அடிச்ச 23 ரன் அதை விட்டுட்டீங்களா? அந்த நேரத்துல இஷான் கிஷன் அவுட் ஆனதுக்கு அப்புறம் டீம் வந்து 150 தாண்டுமாங்கும் போது உஸ்மான் டாரிக்கு யாருமே டேக் டவுன் பண்ணல. இறங்கி வந்து ஸ்டேட்ல ஒரு ஸ்கோர் விட்டாரு. ஒவ்வொரு ஸ்கோரும் ஒவ்வொரு கதை சொல்லுது. அதனால இவர் ரொம்ப அன்ரேட்டடா இருக்காரு. ஒன்னும் கவலைப்படாதீங்க ப்ரோ, வாங்க சிஎஸ்கே இருக்கு, உங்களை நான் அங்க வச்சு பாத்துக்கிறேன். எப்பயுமே ஒரு சின்ன மெழுகுவர்த்தி வந்து சின்னதா ஒரு இடத்துல இருக்க டார்க்னஸ் தான் போக்குமா. அதே மாதிரி சிவம் தூபே நமக்கு எப்பப்பெல்லாம் ஒரு சின்ன டார்க்னஸ் வந்திருக்கோ அப்பப்ப எல்லாம் சின்ன சின்னதா குரூஷியல் நாக்காடி நம்ம டீமோட இருளையே போக்கி இருக்காரு. அந்த மாதிரிதான் சொல்லணும். அவர் அடிச்ச சம்பவம் எல்லாம் அப்படி. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. 1000 சப்ஸ்கிரைப் அடிக்க நெருங்கிட்டு இருக்கோம். அதனால உங்க சப்போர்ட் ரொம்ப தேவைப்படுது. அதே மாதிரி இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, சிவம் தூபே த அன்னோட்டிஸ்டு, அண்டர் ரேட்டடு, இந்த மாதிரி எந்த வார்த்தை இருந்தாலுமே பொருந்தக்கூடிய ஒரு ஆள். அந்த வார்த்தை எல்லா மேட்சும் அடிச்சிருக்காங்க நம்ம. அதுதான் எல்லா மேட்சும் அடிச்சிருக்காருங்க தலைவர். அது பாத்துருவோம். சொல்லுங்க தினே. இந்த வேர்ல்டு கப்ல நம்ம பாண்டியாவை பத்தி பேசியிருக்கோம், இஷான் கிஷான் பத்தி கூட பேசிட்டோம், அபிஷேக் சர்மா 2 ஆட்டம் தான் அடிச்சாரு, அவரு பாராட்டிட்டோம், சஞ்சு சாம்சனை பத்தி பேசாம இருக்கவே முடியாது, பேசிட்டோம், பும்ரா பத்தி பேசிட்டோம், ரஸ்தீப்பை பத்தி பேசிட்டோம். யாருமே எனக்கு தெரிஞ்சு இதுவரையிலும் ஒரு கிளட்ச் பிளேயர் அப்படின்னா, ஒரு டீம் தத்தளிக்கும் போது, நடுக்கடலா தத்தளிக்கும் போது, ஏதாவது ஒரு பாய்மர கப்பலாச்சும் வந்து ஒரு டீமை காப்பாத்திட்டு போதா? அவரு தான் சிவம் டுபே. எல்லா மேட்சுமே யுஎஸ்ஏ மேட்ச தவிர மீதி பாகிஸ்தானோட குரூசியல் மேட்ச்ல 23, அடுத்த மேட்ச் நமீபியாவோட 27, அந்த 66 நெதர்லாந்து, ஃபைனல்ல 8 பந்து போச்சுடா. 280 போக வேண்டிய ஸ்கோரு. ஹர்திக் பாண்டியா வந்து மட்டை போட்டார்றா, போச்சுடா 230 இருந்தாடா. கொஞ்சம் நியூசிலாந்து ஹோப் வந்துட்டாங்கும் போது ஒரே ஓவர் 8 பந்து தான், 26 ரன், மேட்ச் ஓவர். வெஸ்ட் இண்டீஸோட மேட்ச் கடைசி வர 17-18 ரன் என்ன வேணாலும் இருக்கலாம். அந்த கடைசி 2 பாலுக்கு 2 போர் அப்படி பேட்டை விட்டு 2 4 அடிச்சதுக்கு அப்புறம் கடைசி ஓவர்ல 7 ரன்னுங்கும் போது ரிஷப் நீட்டா அடிச்சுட்டு போயிட்டாரு. அதே மாதிரி அடில் ரஷீத்தும் யாரா வந்து அடில் ரஷீத்தை டேக் ஓவர் பண்றோம்னு பார்த்தா, இறங்கி 2 சிக்ஸ் போட்டதுக்கு அப்புறம் பவுலிங்ல பேட்டிங்ல சிவம் டுபே மாதிரி ஒரு கிளட்ச் பிளேயரு எனக்கு தெரிஞ்சு கடைசி 2 வருஷமா 2020ல ஹர்திக் பாண்டியாவோட நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு. இதை சொன்னா ஹர்திக் பாண்டியா ஃபேன்ஸ் என்ன அடிப்பாங்க, திட்டுவாங்க. டேய் தினேஷ், உனக்கு கிரிக்கெட்டை பத்தி என்ன தெரியும், நீ பேசாதடா அப்படிம்பாங்க. சிவம் டுபே பயங்கரமா ஆடி இருக்கிறாரு. அவருக்கான கிரெடிட்ஸ் இதுவரையிலுமே யாருமே கொடுக்கல. நான் எனக்கு தெரிஞ்சு மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் ஷேர் பண்ணியிருப்பேன் நான் சிவம் டுபேக்கு. யாத பண்ணலைன்னு எனக்கு தெரியல. அவர் ஃபீல்டிங் நினைச்சிருக்கியா, ஒரு லுக்கு பாக்குறதுக்கு ஹீரோ மாதிரி இல்ல தம்பி, நீ இதெல்லாம் செட் ஆக மாட்டேன், நாங்க ஹேண்ட்ஸமா இருக்கிற ஆளு, ஆடு நடிச்சா வந்து ஆட் ரெவன்யூ அதிகமா வர ஆளு, அது மாதிரி ஆளுங்களுக்கு தான் நாங்க மேன் ஆஃப் த மேட்ச், மேன் ஆஃப் த சீரீஸ் எல்லாம் கொடுப்போம் அப்படின்னு விட்டாங்களான்னு எனக்கு தெரியல. நல்ல பிளேயரு, நல்லா ஆடி இருக்கிறாரு. அவரு தயவு செஞ்சு எல்லாரும் மனதார பாராட்டுங்க, அவரை பத்தி கொஞ்சம் பேசுங்க. குறிப்பு, நான் சிஎஸ்கே கண்டி கிடையாது, விசில் அடிச்சா புஞ்சு கிடையாது, நான் வந்து சிஎஸ்கே ஃபேன் கிடையாது, சிஎஸ்கே ஹேட்ரு. நான் வந்துட்டு சரி சிஎஸ்கே பண்ற தற்குறி, நீ வந்து சிவம் டுபே அப்படித்தான பாராட்டுன்னு சொல்லாதீங்க, நீ சிஎஸ்கே ஃபேனே கிடையாது. நீ அவ்வளவு ஒன்னும் அவமானப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அவர் எல்லா விஷயம் பண்ணிட்டு தான் வந்திருக்காரு. அவங்களே ஒத்துக்குவாங்க. இல்ல ப்ரோ, ஒரு நிமிஷம். நல்லது சொன்னாங்க காலமே கிடையாது. நல்லா ஆடினாரு, நல்லா ஆடலாம்னு சொன்னா என்ன ஹர்திக் பாண்டியா நான் பேசுறனோட என்ன கண்ட பேசுறாங்க. சூப்பரா ஆடி இருக்கிறாரு. நான் விக்கெட்டு கூட
கடைசி ஒரு 2 வருஷத்துல 20 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. அவர் குடுக்கறதே 2 ஓவர் தான் குடுக்காங்க. அதுல 20 விக்கெட் இல்ல எடுத்திருக்காரு. அந்த ஸ்டாட்ல உனக்கு 111 மேட்ச். இன்னொன்னு சொல்றேன். ஹர்ஷ்தீப்புக்கு செகண்ட், நம்ம டீம்ல அதிக விக்கெட்ல ஹர்ஷ்தீப்புக்கு 2வதா வந்து இவர் தான் இருக்காரு. ஆமா, அதான் சொல்றேன். ம். இந்த பிளேயரை யாருமே எப்படி இத்தனை நாளா பேசாம இருந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இல்ல அதான் நம்ம பெரிய விஷயம் எல்லாம் பண்ணும்போது நம்ம சின்ன விஷயம் ஒண்ணு பண்ணோம்னா முக்கியமான விஷயமா இருந்தாலுமே நிறைய பேர் அது கண்டுக்க மாட்டாங்க. அதே மாதிரிதான் அன்னோட்டிஸ்டா இப்ப நம்ம விளையாண்டதுல இப்ப எனக்கு தெரிஞ்சு விளையாண்டுருப்போமா 10-12 மேட்ச் விளையாண்டுருப்போம் வேர்ல்டு கப்ல. அதுல 2 மேட்ச் தான் அடிக்கல. யுஎஸ்ஏ மேட்ச் அது விட்டுருங்க, அது யாருமே அடிக்கல. அது நம்ம வின் பண்ணது வந்து ஒருத்தர் கையில தான் வின் பண்ணோம், அதை விட்டுருங்க. அடுத்தது 2ஆம் மேட்ச் ஜிம்பாப்வே மேட்ச்ல பேட்டிங்கே வரல. இந்த 2 மேட்ச் தான் அவர் அடிக்கல. மத்த எல்லா மேட்ச்லயுமே 26, 46, 8 ரன், 42, 66, 27 இதெல்லாம் பால் கணக்கு பாத்தீங்கன்னா இன்னும் 8 பால், 20 பால், 25 பால் இந்த மாதிரி சின்ன பால் கணக்குல எப்பப்ப டீமுக்கு ரன் தேவையோ, எப்பப்ப எல்லாம் டீம் டவுன்ல இருக்கோ, நம்ம ஃபைனல்ல எக்ஸாம்பிள் வச்சா ஹர்திக் பாண்டியா கொஞ்சம் தடுமாறிட்டு இருந்தாரு. அவுட் ஆனதுக்கு அப்புறம் வந்தாரு, ஒரே ஓவர்ல 26 ரன் 24 ரன் அடிச்சுட்டு போயிட்டாரு. அதே மாதிரி நீ பவுலிங்லயும் ஒண்ணுமே பெருசா நம்ம அவர் அடி வாங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. 5 மேட்ச் பவுலிங் போட்டிருக்காரு இந்த வேர்ல்டு கப்ல. இந்த வேர்ல்டு கப்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 விக்கெட் எடுத்திருக்காரு. அது எக்கனாமி பாத்தீங்கன்னா பெருசா ஒண்ணும் இல்லை, 8க்கு 9க்கு மேல எக்கனாமி போல. அது நான் ஆக்சுவலா ஒரு டீசென்டா ஒரு 6th பவுலிங் ஆப்ஷனுக்கு ஓகேவா நான் பாக்குறேன். அதனால சிவம் துபே நானும் ஒன்னும் பெருசா எம்ஐ ஃபேன் தானே, நான் சிஎஸ்கே ஃபேன் கிடையாது. நான் வந்து கிரிக்கெட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூல ஓகே பெட்டரா பண்ணிருக்காரு. நம்ம ஒரு பிளேயர் வந்து சஞ்சுக்கு இவ்வளவு பேசுறோம், 4-5 வீடியோ போடுறோம். நம்ம சிவம் துபே நல்லா பண்ணிருக்காரு, அவரை விட்டுறக்கூடாது, அதனால சொல்றோம். என்னடா இல்ல 2 பேர் நான் சேர்ந்து ஏன் சிவம் துபே பத்தி பேசுறேன்னா, இது நான் வந்து நான் தான் வந்து சிவம் துபே வீடியோ போடுன்னு சொன்னேன். ஏன்னா எல்லாத்த பத்தி எல்லாருமே பிராண்ட் பண்ணிக்கிறாங்க. ஹர்திக் பாண்டியா அவரே கிரவுண்ட்ல கேர்ள் ஃப்ரெண்ட கூட்டு வந்து கிஸ் அடிச்சு அவரே பிராண்ட் பண்ணிக்கிறாரு. அவருக்கு வேற யாருமே பிராண்ட் பண்ற தேவையில்ல. சஞ்சு சாம்சனும் உலகமே இது பிராண்ட் பண்ணுது. இஷான் கிஷன் அவர் பேட்டிங்ல பிராண்ட் பண்ணிக்கிறாரு. அபிஷேக் சர்மா ஆல்ரெடி நம்பர் 1 பேட்ஸ்மேன். பும்ராக்கு தேவையில்ல, பும்ராவும் ஒரு பிராண்டு. சிவம் துபே ஒரு ஆளாவே யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு அவர் தனியா நேத்து செருமனி கப்பு தூக்கிட்டு போஸ் கொடுக்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. டே அவருனாலதானே நீங்க வேர்ல்டு கப்பே வாங்கியிருக்கீங்க. அவர் ஏன்டா யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க? அவரும் ஒரு சூப்பர் ஸ்டார் தான்டா. அந்த ரேஞ்ச் பாருங்க. ஸ்கைல ஒண்ணுமே பண்ணல அந்த வேர்ல்டு கப்ல. பாயிண்ட் என்னமா பேசுறாரு, ஜாலியா இருக்காரு. இது ஒரு ஸ்கை வந்து எனக்கு தெரிஞ்சு சிவம் துபே கிரெடிட்ஸ் கொடுக்கவே இல்லை. ஆமா அது வேணா சஞ்சு ஒரு சாம்சன் கொடுக்குறாங்க, எல்லாருமே அபிஷேக் கொடுக்குறாங்க. கொடுக்குறாங்க, ஏன் சூர்யா ஒரு பும்ரா வார்த்தை கொடுக்குறாங்க. பேசலன்னு தெரியல. இல்ல நம்ம சிவம் துபேக்கு ஒரு கிரெடிட்ஸ் கொடுங்கப்பா. பும்ராக்கு இவ்வளவு பேசுறோம்ல லெஜண்ட், அவருக்கு நாமளே பேசுறோம். இப்ப அவரோட ஆன் டியூட்டி ஒர்க் மாதிரி தான். இது வந்தா நீ பண்ணுவேன்னு எனக்கு தெரியுங்கிற மாதிரி சிவம் துபே அந்த லெஜண்ட் ஸ்டேட்டஸ்ல கொண்டு போய் வச்சுட்டாங்களாட்டு இருக்கு. இது நீ பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், ஆனா உனக்கு இதெல்லாம் கிரெடிட் கொடுக்க தேவையில்லைங்கிற மாதிரி நினைச்சிட்டாங்களா என்னமோ. ப்ரோ அப்படிலாம் எனக்கு ஆனா கொடுத்துருக்கணும் ப்ரோ. கொடுத்துருக்கணும். இப்ப பும்ரா பண்ணலாம் கொடுக்குறீங்கல்ல, அதே மாதிரி இவருக்கு பேசியிருக்கணும். அதுக்கெல்லாம் முன்னாடி என்ன நீ எம்ஐ ஃபேனுங்கிற, நான் சிஎஸ்கே ஃபேனுங்கிற, நான் இங்க ஒருத்தர் இருக்கேன்டா சிஎஸ்கேங்க, என் தலைவனுக்கு நான் கிரெடிட்ஸ் கொடுக்குறேன்டா. தலைவன் உங்களுக்குலாம் இப்பதான் தெரியும், எங்க ஒரு கப்புக்கு பக்கத்துல கூட்டு போயிட்டான் தெரியும்ல. ஏன்னா கடைசியா அடிக்க முடியல, ஆனா அந்த மேட்சை நாங்க ஜடேஜாவால வின் பண்ணோம். அதெல்லாம் இருக்கட்டும், எங்க தலைவனை நாங்க இப்படிதான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம். இப்ப நடந்துருச்சு. நீங்க என்ன வேணா சொல்லுங்க, எத்தனை மேட்ச்சு எவ்வளோ ரன்னு, நாளைக்கு அதுதான் பேசும். ஆனால் இந்த மாதிரி ஒரு லோன் வாரியர் யார் கணக்கும் தெரிய போகிறது இல்லை. இவ்வளோ 8 ரன்னு சொல்கிறோம், அந்த 8 ரன் எவ்வளோ வேல்யூன்னு அன்னைக்கு அந்த மேட்ச் பார்த்தவங்களுக்கால மட்டும்தான் தெரியும். எப்படியும் ஒரு 37 கோடி பேர் மேட்ச் பார்த்தாங்க, அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த 8 ரன் எவ்வளோ க்ரூசியல். அதனால தான் நம்ம செமிஃபைனலே வந்தன்ட்டு. அந்த மாதிரி பாகிஸ்தான் அடிச்ச 23 ரன் அவுட்டுட்டீங்களே, அந்த நேரத்துல அபிஷேக் இஷான் கிஷன் அவுட் ஆனதுக்கு அப்புறம் டீம் வந்து 150 தாண்டுமாங்கும் போது உஸ்மான் டாரிக்கு யாருமே டேக் டவுன் பண்ணல. எனக்கு வந்து ஸ்டேட்ல ஒரு 4 விட்டாரு. இல்ல அது மாதிரிதான். இப்ப இந்த 8 ரன் எனக்கு க்ரூசலா போட்டோன்னு டக்குன்னு சொல்லிட்டேன், அது எவ்வளவு பெரிய இடம். நீ டக்குன்னு பாகிஸ்தான் மேட்ச் சொல்ற. இப்ப அடுத்தது நான் தான் பாத்தீங்கன்னா நேத்து அடிச்ச அந்த 8 பாலுக்கு 26 ரன் எவ்வளவு குரூஷியல் தெரியுமா? நம்ம 260 ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு கதை வச்சிருக்காரு. அதே மாதிரி ப்ரோ நெதர்லாண்ட்ஸோட நம்ம 14 ஓவருக்கு 7.57 எக்கனாமிக் இருந்தாங்க. ஹர்திக் பாண்டியா வருஷத்துக்கு முன்னாடி வரலாம். சிவம் துபே அதுக்கப்புறம் ஆரிண்டட்டியும் வேண்டாமவரையும் அன்னைக்கு போட்ட காலின் அக்ரமணியும் போட்டு அவரு அதுக்கப்புறம் அடிச்சு டீம் ஸ்கோர் 200 பக்கமா வந்துச்சு. 66 ரன் அன்னைக்கு வெறும் 30 பந்து பக்கமா அடிச்சாரு. அது மாதிரி ரொம்ப பயங்கரமா இருக்காரு. இல்ல அதுதான் ஒவ்வொரு ஸ்கோரும் ஒவ்வொரு கதை சொல்லுது. அதனால ரொம்ப அண்டர்ரேட்டடா இருக்காரு. ஒன்னும் கவலைப்படாதீங்க ப்ரோ, வாங்க சிஎஸ்கே இருக்கு, உங்களை நான் அங்க வச்சு பாத்துக்கிறேன்.
அதான் இல்ல நம்ம நம்ம தோத்து போன ஒரே மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச். சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்ல கூட 37 பாலுக்கு 42 அடிச்சிருக்காரு அவரு. ஓகேவா? அதனால எல்லா மேட்ச்லயுமே ஒரு குரூஷியலான ரோல் ப்ளே பண்றாரு சிவம் தூபே. நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம ஹர்திக் பாண்டியா கூட ஏன் கம்பேர் பண்ண முடியல இன்னொன்னா, ஹர்திக் பாண்டியா பெட்டரா கொஞ்சம் பவுலிங் போடுறாரு. சிவம் துபே பவுலிங்ல இதுக்கு முன்னாடி இன்னும் மோசமா போட்டுட்டு இருந்தாரு. ஆனா இப்போ ஒர்க் பண்ணி கொஞ்சம் நல்லாவே பவுலிங் போட்டுட்டு இருக்காரு. பவுலிங் இன்னும் கொஞ்சம் நல்லா போட்டாருன்னா சிவம் துபே ஹர்திக் பாண்டியா அந்த காம்போவே இன்னும் T20ல இன்னும் சூப்பரா இருக்கும்னு எனக்கு தோணுது. இல்ல ஹர்திக் பாண்டியாவும் பெருசா சிறப்பா பத்து ஹர்திக் போடலையே. ஆ போடுற மேட்ச்ல 10 எக்கனாமிக் பக்கம் போயிடுறாரு. இல்ல எக்கனாமிக் பிரபு போயிடுறாரு. என்ன ஹர்திக் பிரபு பாண்டியா நீ வந்து அவர் இல்ல தன்னை இல்ல தானே எக்கனாமி பிராண்ட் ஓகே பண்ணிக்கிறாரு. விக்கெட் அவர் ஒரு விக்கெட் சூப்பர் எடுக்கிறாரு. ஸ்டார்ன்ற மாதிரி இல்ல இல்ல பிராண்ட் பண்ணிக்கிறாரு. இல்ல விக்கெட் எடுக்கிறாரு, அதெல்லாம் ஒத்துக்கிறேன். ஃபினிஷருக்கோசரம் தான் நம்ம அவர் எடுத்ததே. நம்ம அவர் என்ன பவுலிங் கோசமா பார்த்துட்டு இருக்கோம். ஒரு பவுலிங் 2 ஓவர் பவர் பிளேல நல்லா போடுறாரு. அதுக்கோசரம் நம்ம அவரோட ரோல் அந்த ரோலை வந்து சிவம் துபே எடுத்துட்டாரு. நம்ம நியூசிலாந்து சீரீஸ் அப்பெல்லாம் நான் பேசிட்டு இருந்தேன், ஹர்திக் பாண்டியா ஃபினிஷர் ரோல் தான், அவர் கீழே தான் ஆடணும் கீழே தான் ஆடணும், எதுக்கு சிவம் துபே வந்துட்டு ஃபினிஷர் ரோல் ஆட வச்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு ரோலை மாத்திக்கிட்டாங்க. அபிஷேக் இவரு ஹர்திக் பாண்டியா வந்து மேல ஆடி அவருக்கு மேல ஆடி அவர் அடிக்கல. ஆனா சிவம் துபே அவரோட நம்ம ஃபினிஷர் தான் போல அப்படின்னு அவரே நம்ப வச்சு இப்ப அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. குரூசலான 2 நாளா அடிச்சிட்டாரு. இப்ப எனக்கு சொல்லி நான் தான் சொன்ன மாதிரி அந்த இப்ப அதான் பவுலிங், ஹர்திக் பாண்டியா அந்த ஓப்பனிங் பவுலிங் வந்து சத்தியமே நீங்க இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணாலும் சிவம் துபேவால போட முடியாது. நிதிஷ்குமார் ரெட்டியோட அது பெட்டரா கிடையாது. போடுறாருன்னு தான் பார்க்கணும். நான் என்ன சொல்றேன், ம். நான் சொல்றேன் இந்த சிக்ஸ்த் பவுலிங் ஆப்ஷனுக்கு தான் சொல்றேன். ஒரு மேட்ச்ல போட்டு பயங்கரமா அடிச்சிட்டாங்க, அதனால சொல்றேன் சிக்ஸ்த் பவுலிங் ஆப்ஷனு இன்னும் கொஞ்சம் பெட்டரா போடலாம். ஹர்திக் பாண்டியா பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் 9 மேட்ச் ஆடி 9 விக்கெட் எடுத்திருக்காரு, ஆவரேஜ் 32. அதே மாதிரி எக்கனாமி 8.82ல போட்டிருக்காரு. இந்த வேர்ல்டு கப்ல மட்டும் சொல்றேன், இந்த வேர்ல்டு கப்போட ஸ்டாட் இது. அதே மாதிரி சிவம் துபே பாத்தீங்கன்னா 5 விக்கெட் எடுத்திருக்காரு 5 மேட்ச்ல. ஓகேவா? அதனால ஓரளவுக்கு ஓகே தான், ஈக்குவலான காம்படிஷன் தான். இருந்தாலுமே ஈஸி டு பிக் சிவம் துபே. அதனால நம்ம ஹர்திக் பாண்டியாவுமே இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கு. நீங்க இன்னும் ஒலிம்பிக்ஸ் ஆடணும். 2020 அவருமே சொல்லியிருக்காரு, நான் இந்த ஃபைனல்ஸ்ல பேட்டியில சொல்லும்போது நான் இன்னும் ஒரு 4-5 டிராஃபி இந்தியாக்காக ஆட நினைக்கிறேன், வாங்கி கொடுக்க நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால அவருமே இன்னும் நிறைய இம்ப்ரூவ் பண்ணும். இந்தியா டீமுமே இன்னும் கொஞ்சம் ஷஃபிள் நிறைய இருக்கு, அதெல்லாம் பார்ப்போம். வீடியோ முடிச்சுக்கலாம். சிவம் துபேக்கு நாங்கள் யார் மறந்தாலும் சரி, நாங்கள் மறக்கல. சிவம் துபே உங்களுக்கு பாராட்டு வீடியோ ஒன்று போட்டாச்சு. நாங்கள் அடிக்கிறது ரோஸ்ட் பண்ணுற மட்டும் இல்லை, இந்த மாதிரி நல்ல விஷயம் நடந்தால் நல்லது பண்ணுவோம். யாரும் நோட்டீஸ் பண்ணாத நாங்கள் நோட்டீஸ் பண்ணி சொல்லியிருக்கோம். சரி, ஓகே. அடுத்த வீடியோவில் பார்ப்போம் உங்களையெல்லாம்.